வணக்கம். இன்றைய சுபகரணமான மாலை பொழுது எனக்கு கனி வாங்குவாங்க வணக்கங்களை என்னை உருவாக்கின பிரபுக்களுக்கும் என்னை உருவாக்கின தெய்வங்களுக்கும் நான் சாஷ்கனமாக பணிந்து இன்றைய மாலை பொழுது அருணகிரி நாதனை சர்வேஸ்வரரை ஜெகதீசனை நான் காலப்பணிந்து கவளம்பூ மாலைகளுடன் சாக்கிரிய கமலங்களுடன் பொறிகை மலர்களுடன் சகல மினி புஷ்பங்களுடன் அல்லி மலர், செம்பருத்தி, கனகாம்பரம், ஊமக்கம் பூ எல்லாவற்றையும் மிக மேன்மையானது. மெஜங்கா கலர் ஊதா கலர் நிறம் உள்ள பூ சிவபெருமாளுக்கு உகந்தது. ஓம் சக்தி ஓம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி ஓம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே ஓம் ஸ்ரீ த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வார்கமய வங்கனம் மிருத்யோர்முக்ஷியமாமிருதா. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வார்கமய வங்கனம் மிருத்யோர்முக்ஷியமாமிருதா. ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ ஆனந்த கோகி பிரம்மாங்க நமக் ராஜாரி ராஜா அல்லாஹ் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் சத்திய குரு பிஸ்மில்லா அல்லாஹ் மாலிக் பிரபுகே தீனு ஸ்ரீ எம்பெருமாள் சத்குரு சாம்ப சிவம் சம்பு மகாதேவா அருணாச்சல ஈஸ்வரரே போற்றி போற்றி. இன்றைய தினம் சோமவாசரக திங்கள் வாரம். இன்றைய கிரகநிலைப்படி தமிழ் பஞ்சாங்கம் ஸ்திதியானது. இன்றைக்கு பௌர்ணமி ஸ்திதி, விசேஷமான பௌர்ணமி. நான் ஏற்கனவே கூறிவிட்டபடி ஆஷாட நவராத்திரி பொழுது ஆஷாட பௌர்ணமி, அதன் நவராத்திரி மாதத்திற்கு முன்பும் பின்பும் தொடர்ந்து ஸ்ரவண என்று அழைக்கக்கூடிய சுந்தரம் பெற்ற பௌர்ணமி அமாவாசையாக திகழ்ந்தது. இன்றைய பௌர்ணமி சிறிது இதற்கும் கடந்த பௌர்ணமி அமாவாசையை காட்டிலும் சிறு வித்தியாசம் உள்ளது. இன்றைய பௌர்ணமி கடந்த அமாவாசை மார்கழி மாதம் அமாவாசை. அதாவது இங்கிலீஷ் டேட்டின் படி 2024 டிசம்பர்
30 கடந்த அமாவாசை என்று நான் நியூ இயர் ஈவாகவும் அன்றைய தினம் கர்த்தரடி ஆண்டவர் எனக்கு தந்துள்ள பொக்கிஷமான தீர்க்க தரிசனங்களும் வரும் வருட புத்தாண்டு வருடத்தின் நவ பாஷையின் களுடன் அக்னி நாவு பிறம்புள்ள வானவில்லின் சொரூபங்களை காக்கிலும் ஏகாசுகன் இயேசு கிறிஸ்து குமாரனாக மாறனாக இம்மானுவேலர் என்னோடு வாசம் செய்யும் தேவர் யெகோவா ஈரே நீரின் தேவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது சில ஸ்தோத்திர பகுதிகளை ஏற இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்க தேவரே ஸ்தோத்திரம். உதயம் பொங்குகளை முளைப்பிக்க தேவரே ஸ்தோத்திரம். கண் தரும் விருட்சங்களை பகைக்க தேவரே ஸ்தோத்திரம். காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணியையும் ஜனிப்பிக்க தேவரே ஸ்தோத்திரம். பூமியின் வெளிச்சத்தை உண்டாக்கின தேவரே ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்கிற தேவர் எங்கு பொருள் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே என்னோடு வாகம் செய்யும் தேவரே. யெகோவா ஈரே எங்கள் பொருள். நீர் என் தேவர். நீர் என்னுடைய தேவர் மட்டுமே. பிற அந்நியங்களின் கூபங்காக்கும் பிற அந்நியங்கள் கூபங்காக்கும் அப்படிப்பட்ட தேவர் அல்ல நீர். நீர் எனது விண்ணப்பங்களுக்கும் எனது பொருத்தனைகளுக்கும் பதில் வழங்கக்கூடிய பதில்காரக்கூடிய தேவர். அனுமன் சுவாமி ஜெய் ஸ்ரீ அனுமன். ஜெய் ஸ்ரீ அனுமன் தான். मंगल भव हरि सुख मंगल भव ओम. गशरग सुमित्रा मंग भव हरि सुख भावी रूपी माटी की गौरव पकड़नारू उनकी जय गई अम्मा. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். கை ஹை பொங்குது வங்குது பாரு பொங்குது பாக்கு சொல்லடி யோ வங்க மங்கையராரிக மகாநதியை போக்கி சொல்லடியோ. இங்க பொன்னி என்பவர் பெண்ணாக்கவர்க்கு அன்பின் அங்கையடி. இவர் கண்ணீர் எங்கொரு ஆடை கட்டிடும் தீப மங்கையடி. ஏ கையக்கிய கக்கிய கக்க ஏ கையக்கிய கக்கிய கக்கா ஏ கையக்கிய கக்கிய கக்கா ஏ கையக்கிய கக்கிய கக்கா. கை பொங்கல் வங்கரு பால் பொங்கல் பார்த்து சொல்லறியோ. வங்க மங்கையராதிகும் மகா நதியை போக்கி சொல்லறியோ. ஏன் இந்த பாடல் வரிகளை பாடினேன் என்பதன் ஔஷத மனம் பொருள் அடக்கம் சப்தாருக்கு என்னவென்றால் இன்றைய தினம் போகி பண்டிகை. போகி பண்டிகையின் திருவாசக பஞ்சாங்கத்தின் ஸ்திதிப்படி இன்றைக்கு பௌர்ணமி ஸ்திதி. சூலம் தெற்கு பரிகாரம் பால் கயிர். நேற்றைய சூலமானது கிழக்கை நோக்கி அமைந்துள்ளது. ஏனென்றால் மேற்கு எப்பொழுதும் இன்றைய சூலம் தெற்காக அமைந்தால் ஒன்று வடக்கு அமையும் அல்லது கிழக்கு அமையும். இதுவே இன்றைய சூலம் மேற்காக அமைந்தால் ஒன்று கிழக்கு அமையும். அதன் சார்ந்த
திசை அமையும் அல்லது அதற்கு பருவநிலை எதிர்மறையான திசை அமையும். அதாவது இன்றைய பஞ்சாங்க ஸ்திதிப்படி நான் காலங்கள் பார்க்காமலே இன்றைய பஞ்சாங்கம் என்னது கணிப்பின்படி இன்றைக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்னவென்றால் இன்றைக்கு ஆருக்கிர தரிசனம், அதாவது அதன் இன்றைய விசேஷத்தின்படியே சந்திராஷ்டமம் ஆருக்கிர தரிசனம். அனைத்து சிவாலயங்களிலும் அர்த்தநாரீஸ்வரர் தென்னாடுடைய சிவனை போற்றி, என்னா கவக்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பல நாயகா போற்றி, கங்கன் திருசேவரி போற்றி. இன்றைக்கு ஆருக்கிர தரிசனம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்பதாக திருவோண விரதம். எப்பொழுதும் திருவோண விரதத்திற்கு மறுநாளாக ஏகாதசி அல்லது முந்தைய நாளாக அமையும். மறுநாளாகவே அமையும். ஏனென்றால் திருவோணம் என்பதன் விரதம் ஏகாதசி திருமாலை குறிக்கும். திருமாலாகிய வலம்புரி நகர் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் பத்மாவதி காய சமிக கோவிங்காய நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிங்க, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிங்க, பக்தவசல கோவிங்க, பாகவத் பிரியா கோவிங்க, கோவிங்க ஹரி கோவிங்க, ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிங்க. இன்றைய சந்திராஷ்டமம். ஆருக்கிர தரிசனம் மார்கழி அமாவாசை ஸ்ரீ அனுமன் ஜெயந்திக்கு பிறகு 14 நாளுக்கு முன்பதாக 14 நாளுக்கு பின்பதாக இங்கே புது வருக தமிழ் இன்னமும் கோடி வருஷமாக அமைந்துள்ளது. இனி 2 மாதமே இருக்கிறது. அதன் பிறகு புத்தாண்டு தமிழ் வருகிறது. அப்புத்தாண்டு அருணோதய புத்தாண்டாக அமையட்டும். அருணோதய புத்தாண்டு, ஆருக்கிர புத்தாண்டு. இன்றைக்கு ஆருக்கிர தரிசனம் என்பதால் ஆருக்கிர புத்தாண்டு. பரிகாரம் தயிர், பால், சூலம் தெற்கு, இன்றைய சூலம் தெற்கு. சந்திராஷ்டமம், அஷ்டமி அல்ல, திருவாதிரை. ஒரு நாளைக்கு முன்பதாக திருவாதிரை. அதனை தொடர்ந்து இன்றைய சந்திராஷ்டமம் ஆவித்தமாக அமையும் அல்லது உத்திரக்காரி அல்லது பூரக்காரி. இன்றைக்கு உத்திரக்காரி பூரக்காரி என்பது ஐதீகம். ஹாப்பி பொங்கல். This new Pongal celebration enlightens every victor lives victor. You mourn depressions or
Alkepi Viper Links Ave Ang Legich New Year's New Pongal 2025 Pongal Kai Pongal Kai Pirangal Valley Pirakun Kamila Tirangalam Pongal Tirangal Ingum Kakaneratil இன்னும் 5 மணி நேரங்களிலே மார்கழி மாதம் முடிவடைந்து தை மாதம் பிறக்கும் நேரம் கால அளவு. தமிழர் திருநாளம் பொங்கல் திருநாளுக்கு பிறகு கை 1ஆம் தேதி அங்கு விடிகாலையில் இருந்து கதிரவனுக்கு நன்றி கூறும் விதமாக கதிரவனை ஸ்லோகங்களால் சமஸ்கிருத ஸ்லோகங்களால் ஓம் சூர்யாய நமக ஓம் ஸ்ரீ சூரிய நமஸ்காரம் நாளைய தினம் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு பகலவனுக்கு அருணோதயனுக்கு அல்லது ஆருத்ரனுக்கு அல்லது ருத்ரன் என்பது அனுமனின் வீரமும் பலத்தையும் குறிக்கும். பால ஹனுமன் தான் ருத்ரனாக அவதரிக்கிறார். அஸ்வினி கார்த்திகை இன்றைக்கு போகி பண்டிகை அன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் மிகவும் துல்லியமான மதிப்பீடுகளை பெறக்கூடிய மேஷராசி கொக்க எல்லா காரியங்களிலும் செயல்களிலும் காரிய விருத்தியடையும். இன்றைக்கு அமோகமாக அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. மேஷராசியில் கார்த்திகை நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரத்தை காட்டிலும் சிறு பலன்களையே அடையும். ஏனென்றால் திருவோணம் கடந்து கார்த்திகை விரதம் அதற்கு மறுநாள் கடந்து 5 நாள் ஆதிக்கு இன்றைக்கு மேஷராசியில் சூரியன் 5ஆம் இடத்திலும் சந்திரன் 3ஆம் இடத்திலும் இருப்பதால் குரு வக்ர பெயர்ச்சி சனி வக்ர பெயர்ச்சி அடையும். லக்ன சூரியன் புதன் லக்னத்தில் அமைகின்றதால் வரக்கூடிய புதன்கிழமை மாட்டுப் பொங்கல் அன்று மேஷராசியினருக்கு அதாவது மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் அளவற்ற நன்மைகளை பெறும். கை நிறைய லாபம் கிடைக்கும். உயர்ந்த பதவி அந்தஸ்துகள் கிட்டும். கடந்த டிசம்பர் 16 இங்கிலீஷ் தேதியின்படி மார்கழி பௌர்ணமி பிறந்துள்ளது. அதற்கு ஒரு நாள் முன்பதாக திருக்கார்த்திகை தீபம் அந்த பழைய வருட கணக்கில் அமைந்துள்ளது. இந்த புது வருடத்திலாவது போகி பண்டிகை அங்கு இன்றைக்கு எனது நகர்பகுதியில் திருவத்தியூர் ஊர் பகுதியில் அதிகாலையிலேயே வையகத்தில் வைகரை கோயிலில் எங்கள் விகிதத்தின்படி பழமொழியின்படி எனது வீட்டினருக்கு மேலக்காலங்களுடன் அமோகமாக போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. எனது இல்லத்தினருக்கு புதிரினருக்கு எண்ணற்ற பழைய பொருட்களும் சாமான்களும் எனது வீட்டில் இல்லை. பழைய மனுஷங்கள் குப்பைங்களான மனுஷங்களை எரிச்சு தீர்க்கத்தக்கவே இன்றைய போகி பண்டிகை அமைந்துள்ளது. என்னவென்றால் போகி பண்டிகை பொழுது பழையன உயரமான வேதனை தரும்
பயங்கரமான கெட்ட தீவினைகள் வெளியேவல் சூனியங்களான மனுஷங்களை வரம் செய்யவே மனுஷங்களை எரிச்சு சாம்பலாக்கவே இன்றைய போகி பண்டிகை உள்ளது. கை பௌர்ணமி இன்றைக்கு திங்கட்கிழமை பௌர்ணமி போகி பண்டிகை அன்று அதுவும் மார்கழி தரிசனத்தில் அதுவும் மார்கழி மாதத்தின் கடைசி நாள். இதுவே இன்றைய மருத்துவ குறிப்பு விளாம்பழத்தை கொள்கையை நன்கு கழுவியெடுத்து உபயோகப்படுத்தினால் அதுவும் வயிற்று போக்கு குறையும், மலச்சிக்கல் குறையும் மற்றும் கோல் வியாதியினை நீக்க கத்திரிக்காயை அதிகம் உட்கொள்ளக்கூடாது. பல் உறுதியடைய கங்கன் கத்திரி அல்லது பல் உறுதி பெற தினசரி கால்சியம் அதிகமான பொருட்களையே உண்ண வேண்டும். அதுவும் கரும்பு பற்களுக்கு உகந்தது. இன்றைய பழமொழி பழையன கறிகளும் புதியன பொருட்களுமே எனது இன்றைய பழமொழி. நாளைய பழமொழியையும் கூறியிருக்கிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தை மாதம் 1ஆம் நாள் தைப்பொங்கல் விரிந்தது. புக்கம்புற இல்லங்களில் பொங்கல் பானையில் பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசியில் பொங்கல் வைத்து பால் பொங்கும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு எங்கு ஓலையும் இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஓலை இருக்குங்கிறாங்க என்னவென்றால் வடதென் தமிழகத்தின் பாரம்பரியமான திருநாள் பொங்கல் திருநாள். இவையே இன்றைய குறிப்பு. இப்பொழுது இன்றைய மார்கழி மாதம் 30ஆம் நாள், மார்கழி மாதத்துக்கு 29ஆம் நாள் இன்று அதை பறைசாக்கும் வண்ணமாக திருப்பாவையும் நான் இப்பொழுது ஒதுக்கிறேன். மற்றும் போகி பண்டிகையின் பாடல்களையும் ஒதுக்கிறேன். மற்றும் போகி பண்டிகையின் சிறப்பம்சங்களையும் நான் கூறவிருக்கிறேன். மற்றும் நாளையின் கைப்பொங்கல் என்பதால் கைப்பொங்கலின் மகத்துவமான பாடலையும் சில வரிகளை பாடினேன். கருணையும்
வாழ்த்தடங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருப்பதிகம். ஓம் நம சிவாய. திருக்குறள் தேவாரம். திருக்கோப்பாவை. ஓம் நம சிவாய. திருப்பதிகம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இப்பொழுது திருவெம்பாவையின் பிறகு திருவெம்பாவை பாடல்களின் பிறகு திருப்பாவை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறது. திருப்பாவை முப்பதாம் கிரி. திருப்பாவை 30ஆம் பாடல். கடைசி நாள் என்பதால் திருப்பாவை 29-30 பாடலுக்கு பிறகு திருப்பாவையை வரவேற்கும் வண்ணமாக திருவெம்பாவையைப் போல முதலாம் பாடலையும் ஒலிக்கிறேன். திருப்பாவை மார்கழி திங்கள் என்ற பாடலையும் வையக குயிலெழு என்ற 2ஆம் பாடலையும் ஒலிக்கிறேன். சிற்றங்
இன்றைக்கு ஜனவரி இங்கிலீஷ் மாதத்தின்படி ஜனவரி 13ஆம் நாள். இங்கு நாளைக்கு ஜனவரி 14, எப்பொழுதும் ஜனவரி 15 பொங்கல் வரும். இன்றைக்கு லீப் இயர். இங்கே வருக்க லீப் இயர் முடிந்து அடுத்த வருடம் என்பதால் லீப் இயரின் ஒரு நாள் திடக்காய் இருக்கிறது. கிராஸ் வேல்யூவின் படி திடக்காய் நெக் வேல்யூ வர இங்கிற மாதம் 366 போன வருஷத்தின் மொத்த நாட்கள். இன்றைக்கு இப்போதைய வருடம் 365 என்பதால் நாளைக்கு ஜனவரி 14, இன்றைக்கு ஜனவரி 13 மற்றும் இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் கேக்கயமும் ஹிலகமயம் ஹில பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரும். மதி நிறைந்த நாளார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளார் நீராட போதுமே போதுமினோ நேரிடையே நீராட போதுமே போதுமினோ நேரிடையே சீமல்குமாய் பாடி பாடி செல்வ சிறுமிகாள் சீமல்குமார் பாடி செல்வ சிறுமிகாள் ஊரே கொடுங்கோழியன் நந்த கோபன் குமரன் ஊரே கொடுங்கோழியன் நந்த கோபன் குமரன் ஊரே கொடுங்கோழியன் நந்த கோபன் குமரன். பாடி செல்வ சிறுமிகாள் சீமல்குமாய் பாடி செல்வ சிறுமிகாள் ஊரே கொடுங்கோழியன் நந்த கோபன் குமரன் ஊரே கொடுங்கோழியன் நந்த கோபன் குமரன் ஊரே கொடுங்கோழியன் நந்த கோபன் சரிகம போல் முகத்தான் பார்மேனி சிங்கம் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணே தருவா நாராயணனே நாட்டி வையத்து வாழ்வீர்கள் நாம் நம்பாவைக்கு வையத்து வாழ்வீர்கள் நாம் நம்பாவைக்கு செய்யும் இதே செய்கள் கேளோ Bye.
எப்படி ஆருக்கிற கரிசனம் என்கிறோம் மகர கரிசனம் கைமாகம் பிறகு பங்குனி உக்கிரத்திற்கு பிறகு மகர ஜோடி தெரியும். இன்றைக்கு கார்த்திகை மாதத்தின் பிறகு கார்த்திகை மாதம் குலகத்தில் ஐயப்பன் சுவாமியை வணங்கிவிட்டு இருமுடி கட்டி பரினுக்கு பரிகளை ஏறி ஐயனை கொள்ளுது. இன்றைய தினம் மகர ஜோதி தெரிய வென்பதால் மகர ஜோதியும் ஆரோக்கிய தரிசனமும். ஆரோக்கிய தரிசனுக்கு வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் முதலாம் நாள் பௌர்ணமியாகவும் இந்த வருடத்தில் பௌர்ணமி அல்லது அமாவாசை தமிழ் மாதத்தின் கணக்கின்படி கடைசி நாளாகவே பௌர்ணமி அல்லது அமாவாசை அமைகின்றது. ஏனென்றால் இதற்கும் அந்த பௌர்ணமி அமாவாசையும் அப்படியே அவ்வாறே. ஒன்சரின் கை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்றைய போகி பண்டிகை பாடல்கள். போகி சங்கராந்தி போகி பண்டிகையின் உற்சவம். போகி பண்டிகையின் பாடல்கள் இப்போது. సంక్రాంతి భోగి పండుగ సంక్రాంతి. హరి 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 హరి. భోగి మంటలు ఇది విధిగా సంక్రాంతి సంక్రాంతి హరి గోవింద హరి హరి. హరి హరి. విష్ణు సహస్రనామం బోధి పండితే.
அம்மாடி 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 சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னன்னு தெரியுமா? சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நன்னாளில் சிவ ஆலயங்கள்ல ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். வடமொழியில திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆர்திரா அப்படிங்கிற பெயர். அதனாலதான் இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் பெயர். ஒரு சமயம் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருந்த பெருமாளோட முகம் மகிழ்ச்சியில் திளைக்க அதன் காரணம் என்ன அப்படின்னு ஆதிசேஷன் கேட்கிறாரு. அதற்கு பெருமாள் தில்லையில் சிவபெருமான் புரியும் திரு நடனமே தன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஆதிசேஷன் பூமியில் பதஞ்சலி முனிவராக பிறப்பெடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. சிவபெருமான் தில்லையில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் வியாக்கிரபாத பதஞ்சலி முனிவர் முன் ஆனந்த தாண்டவம் புரிந்து ஆருத்ரா தரிசனம் தந்து ஆட்கொண்டார். அதனாலதான் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவாலயங்கள்ல ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனம்னா என்னன்னு தெரியுமா? சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நன்னாளில் சிவ ஆலயங்கள்ல ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். வடமொழியில திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆர்திரா அப்படிங்கிற பெயர். அதனாலதான் இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம். ஒரு சமயம் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருந்த பெருமாளோட முகம் மகிழ்ச்சியில் திளைக்க அதன் காரணம் என்ன அப்படின்னு ஆதிசேஷன் கேட்கிறாரு. அதற்கு பெருமாள் தில்லையில் சிவபெருமான் புரியும் திரு நடனமே தன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஆதிசேஷன் பூமியில் பதஞ்சலி முனிவராக பிறப்பெடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. சிவபெருமான் தில்லையில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் வியாக்கிரபாத பதஞ்சலி முனிவர் முன் ஆனந்த தாண்டவம் புரிந்து ஆருத்ரா தரிசனம் தந்து ஆட்கொண்டார். அதனாலதான் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவாலயங்கள்ல ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனம்னா என்னன்னு தெரியுமா? சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை.